ஹலோ நண்பர்களே, வணக்கம். ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு வச்சு செய்யணுமோ அந்த அளவுக்கு வச்சு செஞ்சிட்ருக்காங்கப்பா. காரணம் அரசியல் மோகம், பதவி போதை. இதனால் நல்லா புரிஞ்சுக்கிங்க. எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும், எல்லாருக்கும் ஒரு ஆபத்து வரும். சரிங்களா? இப்பயே போகும், நம்ம தான் ராஜா, நம்ம தான் ஒரு ஹை லெவலில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் வச்சுக்காதீங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். 3 தலைவர்களுடைய விஷயம் மட்டும் சொல்கிறேன். மற்ற தலைவர் ஏன்டா சொல்லன்னு கேட்காதீங்க. 3 விஷயம் மட்டும் சும்மா இப்போ ஞாபகம் வந்து சொல்கிறேன். அது மட்டும் கேளுங்க. ஃபஸ்ட்டு எடுத்துங்க ராஜீவ்காந்தி அவர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு பெண்மணி காலில் விழுவாங்க, அந்த இடத்துல வெடிகுண்டு வெடிக்குன்னு அவர் நினச்சி பார்க்கல. சரிங்களா? 2வது விஷயம் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஆர் ராதாவால் சுடப்படுவோம் என்று நினச்சி பார்க்கல. 3வது விஷயம் கலைஞர் விஷயம். இது ஒரு டெத்து பற்றி சொல்லலை. நான் இரவாக அதாவது எப்படி இரவோடு இரவாக ஸ்டேஷனுக்கு அடித்து இழுத்து செல்லப்பட்ட விஷயம். அந்த நியூஸை பார்த்துருப்பீங்க, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அது பார்க்கும்போது நம்மளுக்கே பதக்குது பாருங்கள். யாரோ ஒரு மனுஷன், நம்ம அப்பாவும் கிடையாது, சொந்தக்காரங்க கிடையாது, நம்ம ஓட்டு போட்டால் ஒரு மனுஷன், அவ்வளோதான் பதக்குது. இந்த அளவுக்கு தான் மனித நேயம் மக்களுக்கு இருக்கணும். அதே மாதிரி அண்ணாமலை அவர்களும் இந்த தடவை பேச்சு தெளிவாக இருந்தது. அதாவது தப்பு யார் மேலேன்றது சரியான விஷயத்த சுட்டி காட்டியிருக்காரு. எப்படின்னா தப்பு பார்த்திங்கன்னா சுற்றிக்கிற அரசியல்வாதி மேலேயோ இல்லை விஜய் அவர்கள் மேலேயோ கிடையாது, மக்கள் மேலே தான். அதுதான் இந்த பெருகிற இந்த சூழ்நிலையில். அப்போ தான் டிவி கிடையாது, ஃபோனு கிடையாது, எதுவும் கிடையாது. இப்போ தான் எல்லாம் கையில் இருக்குல்ல. என்ன ஒரு விஷயம்னா, ஒருத்தன் டிவியில் பார்த்தவரை திரையில் பார்த்தவங்கள நேரில் பார்க்க முடியுமான்னு வரீங்க, சரி. ஆனால் எப்படி வரணும், ஒரு பாதுகாப்போடு வரணும், ஒரு எச்சரிக்கையோடு வரணும். இவ்வளோ நேரம் ஆகுதுன்னா ஒன்று வீட்டுக்கு கிளம்பி போயிடணும். ஒரு ஆட்சியில் வந்துடுறீங்க, வீட்டுக்கு கிளம்பி போயிடணும். இல்லைனா கையில் ஏதாவது தண்ணி பாட்டிலோ சாப்பாடு பாட்டிலோ இல்லை ஓரம் கட்டி எங்கன்னா நின்று பார்க்கணும். நடுப்பில் 7 மணி நேரம் 8 மணி நேரம் நின்னீங்கன்னா யாராக இருந்தாலும் சரி, ஒரு உச்சி வெயிலில் டயர்டாகும், உடம்பு சோர்வாகும், இதெல்லாம் வரதான் செய்யும். தப்பு மக்கள் மேலே தான்ன்றது தெளிவாக சுட்டி காட்டியிருக்கா போல். இது அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு மேலேயாவது புரிஞ்சு நடந்துக்குங்க. நல்லவனை தேர்ந்தெடுக்க தப்பு இல்லை, ஆனால் இந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் தவிர்த்துட்டு போங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.